இந்தியாவுக்குள்ளேயே எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான். கல்வி, மருத்துவம், முக்கியமான துறைகள் அத்தனையுமே முதலாளிகள், தனியார்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. மேனேஜ்மெண்ட் அப்போ ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டுகளோட காலமாக இது இருக்குது. இதை ரெகுலேட் பண்ணுறதே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிரீவன்ஸ், எலெக்டட் டெமோக்ராட்டிக்கோட பெரிய கஷ்டமான சவாலாக நின்றுட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரே மதம்தான், வாட்டிகன் இஸ் கிறிஸ்டியன் வேர்ல்டு ஃபுல்லாக. ஆனால் ஏன் ஐரோப்பாவில் எல்லாம் தனித்தனி நாடாக இருக்குது? அங்கே மொழிவாரி உருது ஒரே மொழி தான், ஒரே இஸ்லாம் தான். ஏன் இத்தனை நாடு இருக்குது? வங்காளதேசத்தை நம்ம பிரித்ததுக்கு காரணம் வங்காளி, பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு காரணம் உருது. சரி, சிங்களம் பேரினவாதம் அதை எதிர்த்து இப்போ முதலமைச்சர் பதவி கேட்டிருந்தாருன்னா எல்டிடி பிரபாகரனுங்க அப்போயே இந்தியாவில் கூப்பிட்டாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் வேணாம், முதல்வர் பதவி வேணாம், தனி நாடு கொடுங்கன்றதுல உறுதியாக இருந்தார். ஆனால் அங்கு தமிழீழத்திலேருந்து வந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அங்கே இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்துவ எல்லா கம்யூனிட்டி கேஸ்ட்டுமே ரிலீஜியஸுமே தமிழர்களில் உண்டு. அவர் தமிழர்களாக ஒன்று திரட்டினார். ஜாதியாக மதமாக திரட்டல, போராளிகளை உயிர் தியாகம் பண்ணக்கூடிய நிறைகள் குறைகள் இருந்தாலும். இப்போ பாருங்கள், இந்தியாவில் எல்லாமே பிரிவினைவாதத்தை போடுறோம். இந்த ஆலயம் என்னுடையதுன்னு டிபேட்டு கூட சொல்கிறாங்க உயர் ஜாதிங்க. அந்த பிரச்சனைனால தான் ஜின்னா தனிநாடு கேட்டப்போ, கான் அப்துல் கபார் கான் தனிநாடு கேட்டப்போ தென்னிந்தியாவில் தட்சிண பாரத கண்டே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதத்துக்கும் ஆன்டி சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தின் நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களும் தென்னிந்தியாவில் தந்தை பெரியார் முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் முன்னெடுத்திருந்தாலும் அவரோட வழித்தோன்றல்கள் தான் இந்த ஆன்டி சான்ஸ்கிரிட்டைசேஷன். அது மட்டும்தான் கல்வி, அவங்களுக்கு மட்டும்தான்ற கல்வி இல்லை, ரூலர்ஸோட அவங்க மட்டும்தான் எப்பயுமே கம்ப்ளீட்டாக இருப்பாங்க. அதை உடச்சி எல்லா தரப்பும் வந்து பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி எல்லாருமே அந்த கல்வி கற்று உயர்ந்து. இப்போ அயல்நாட்டில் போய் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைங்க சொல்லுங்கள், நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் கல்வி அறிவில் உயர்வு பெற்று, அவங்க எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், உயர்ந்த கல்வி பெற்று அவங்க உயர்ந்த பதவிக்கு அயல்நாட்டில் போய் கை நிறைய சம்பளம் வாங்க. கல்வியால் உயிர். இதை நோக்கி தான் தமிழ்நாட்டு அரசியல் பயணிக்கணும், இந்தியாவோட அரசியல் பயணிக்கணும். இந்தியாவோட அரசியல் பல தடவை சொல்லியிருக்கேன். 12 குழுக்கள், 300க்கும் மேற்பட்ட அரசியல் சாசன நிபுணர்கள். அம்பேத்கர் வெறும் வரைவு குழுவோடத்தில் வேண்டாம், பிலீவ் டு த பீப்புள்னு அவர் உறுதியாக நின்னதுனால அது டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சோசியலிஸ்ட், செக்யூலர், சாவரன்டி 5 வார்த்தை கவனிங்க. இப்போ எதுலலாம் கை வச்சிட்டாங்கன்னா டெமோக்ராட்டிக்கை தொட முடியல. மக்களாட்சி எலெக்ஷன் பேரளவில் இன்னும் நம்ம மக்களாட்சி தேர்தல் இருக்குது. ஆனால் அது பட்டுவாடா முறைக்கு என்றைக்கு பணப்பட்டுவாடா முறைக்கு போச்சோ அப்போ இருந்தே டெமோக்ரஸியை நம்ம தோக்கடிச்சதாக தான் ரிபப்ளிக், குடியரசு. இந்தியாவில் பிறந்த ஒருத்தர் தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கணும். அது பேரளவுக்கு இருக்குது. மற்ற நாடுகளில் இங்கிலாந்து கிரௌண்ட் ராணி தான் இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு தலைவர். டெமோக்ரஸி, ரிபப்ளிக், சோசியலிஸ்ட், பொது உடைமை. நம்ம ரஷ்யாவோட அப்போ கனெக்டடாக இருந்த சுதந்திரமாக 47 to 65 இப்போ நம்மளுக்கு முழுக்க ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ சோசியலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது நம்ம நாடு கண்ட்ரி. புரிஞ்சுங்க, கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் நம்ம கை வச்சுட்டு பாருங்கள். வீட்டு முன்னோர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஆன்ம அரசியல் சாசனம் பாருன்னா, அவங்க ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. நம்ம முன்னோர்கள் சர்வதேச அளவில் பயணித்தவங்க, வாழ்ந்தவங்க, வந்து அங்கே இருக்க நிறைகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், கல்வியால் உயர்வு பெறணும், வாழ்வாதாரம் பெறணும், மனிதவள மேம்பாடு அடையணும், உலகத்திலே நம்பர் 1 நாடாக நம்ம நாடு ஆகணும்னு போராடுங்க. தான் சொத்து பத்தெல்லாம் விற்றவங்க நம்ம முன்னோர்கள். அம்மா, அப்பா, பாட்டன், பூட்டன் எல்லாம் நம்ம உள்ளூர்லேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா வரைக்கும் அவர்கள் யாருமே இந்த மண்ணையும் நாட்டையும் ஒரு தடவை கூட ஆளாமையே போயிட்டாங்க. அப்படி ஜாதி, மதம், இது ஏன் கோவில், இப்படி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வந்து டெமோக்ரஸியோட அந்த ட்ரிபிள்எஸ்டிஆரையும் நம்ம குலைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆள்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு எது தெரியுமா தலைவலியாக இருக்கும்? ஜாதியோ மதமோ மொழி இனம். நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து இந்தியா ஃபுல்லாக ப்ரைவேட்டைசேஷனாக மேனேஜ்மெண்ட்ஸ் நிற்கிது, அக்டோபர்ஸ் மாதிரி. அதுக்கு இவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற சைனிங் அத்தாரிட்டி லெவலுக்கு தான் இருக்காங்க. 4 பில்லர்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் மெஷினரி. அதையும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவால் தான் அவங்களால பண்ண முடியும். ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிஸை யாராவது பண்ணாங்கன்னா ஜிஆர் சாமிநாதன் மாதிரி ஆள், அதையும் இவங்க ஓரங்கட்டிடுவாங்க சாதி அடையாளத்தை.
நம் மக்களை 2026 தேர்தலில் எப்பயுமே கல்வியால் உயிர்க்கு நோக்கி பயணிக்க வைக்கும் அந்த அரசியல் தலைமையை, அந்த அரசியல் ஆளுமையை இளம் பிள்ளைகள், இளம் ஆண் பிள்ளைகள், இளம் தலைமுறைகள் கட்டாயம் இந்த மண்ணில் வார்த்தெடுப்பார்கள், வளர்த்தெடுப்பார்கள். அடுத்தடுத்து சிற்றறிவு கிட்டதை பகிர்ந்துக்கிறேன். எல்லோரும் யூபிஎஸ்சி டிஎன்பிசியையும் தாண்டி எல்லா நாடுகளுக்கும் போய் வழக்கறிஞராக, மருத்துவராக, பொறியாளராக கை நிறைய சம்பாதிக்கணும், வாழ்வாதாரத்தை. நம்மளோட அம்மா வழி அப்பா வழியோட சில பழக்க வழக்கங்கள் தான் ட்ரெடிஷன். அது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அந்த மரபு வழி தொடர்றதுல ஒரு தப்பும் கிடையாது. அது அடுத்தவங்களுக்கு தீங்கிழைக்காத வரைக்கும் வித் கன்சென்ட்டோடு நடக்கிற வரைக்கும். இப்போ வாலண்டரியாக நான் சரண்டரிங் டு காடுன்றதில் மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். நான் பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது, சாஷ்டாங்க நமஸ்காரம், மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அது என்னோட வச்சுக்கணும். நான் அடுத்தவங்களை கம்பல் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை நீ செய்யாத, டோன்ட்டுன்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன், ஏற்றத்தாழ்வு. அரசியலமைப்பு சாசனத்தோட SSSR என்ற ஒரு உன்னதமான பிரியாம்பிளில் நம்மளோட ஆண்ட தலைவர்கள் கை வைத்ததை தயவு செய்து அதோட உயிர்ப்பை காப்பாற்றுங்க. அடுத்தடுத்த பயிர்களை ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்ப் கோ அட் அண்ட் ரோல் யுவர் ஓனர். நான் தேங்க்யூ.